ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சியான் விக்ரம் நடித்த தங்கலான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கலான்லேருந்து ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. ரஞ்சித் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி டீசர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அது வேறு லெவலுக்கு இறங்கி சியான் சம்பவம் செஞ்சுருந்தார். இதுக்கப்புறம் தங்கலான் மேக்கிங் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம் சாரை பற்றி நம்ம சொல்லணும்னா அது எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். ஒரு டெடிகேட் ஹார்ட் ஒர்க்கர் அந்த அளவுக்கு இருக்கும். அவரோட படங்களை பார்த்துருந்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் விக்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருப்பார். ஒன்று உடம்பு ஏற்றுறது, குறைக்கிறது. இன்னொன்று இது மட்டுமே ஒரு இதாக வச்சுட்ருக்காங்க. விக்ரம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு படத்துக்காண்டி உடம்பு எடையை குறைக்கிறது, ஏற்றுறது இது மட்டுமே இல்லாமல் இதை தாண்டி அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார். அவர் ரியல் லைஃபுக்கும் சரி, சினிமாவுக்கும் சரி, ரியல் லைஃப்பில் கூட ஒரு ஃபன் மூமெண்ட்டாக ஜாலியாக தெரிகிற ஒரு பர்சன் மாதிரி இருப்பார். ஆனால் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். அவரோட ஒவ்வொரு படத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு தான் இருக்கும் சியான் விக்ரமை பற்றி. அதுவும் குறிப்பாக இந்த படம் தங்கலான் இது எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே டீசர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீன், ஒரு பாம்பெல்லாம் அப்படி உயிரோடு பிடிச்சி திரி வீசுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டும் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். நம்ம பொறுத்த வரைக்கும் வேறு லெவலாக பண்ணிடுவாருங்க. ஒரு கேரக்டரை தான் நம்ம கொடுத்துட்டா போதும், அந்தளவுக்கு இறங்கி செஞ்சுருப்பார். அவரோட இதுக்கு முந்தைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படம்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. படம் அந்தளவுக்கு போகலனாலும் அதில் ஒரு ஃபோட்டோ ஹார்ட் ஒர்க்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு இன்டர்வியூவில் தனிச்சே இதை பற்றி சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் விக்ரம். எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. விக்ரம் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அது ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் வராங்க. அந்த மேக்கப் ப்ரொசீஜர் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இட்ஸ் வெரி மூவிங். அதை விட என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணிட முடியும்னு தெரில. அது எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த இடம் அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு தாண்டி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ், பாடி எல்லாத்துலேயும் 4 hours எவ்ரிடே ஃப்ரம் மார்னிங் 4:30 to 9 ஒன்லி மேக்கப். அப்போ 9 o'clock தான் ஷார்ட்டுக்கு வர முடியும் அவரால். அந்த மாதிரி ஒரு மனநிலையோட காலையில் எந்திரிக்கிறது கொடூரமான ஒரு விஷயம். டெய்லி ஒரு நாள் 2 நாள் எவ்வளோ தெரில, எத்தனை நாள், மினிமம் ஒரு 50-60 நாளாக இருந்திருக்கும். இந்த ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி தங்கலான்லேருந்து நேற்று தான் விட்டுருந்தாங்க. பார்த்தாக்கில் மைண்ட் ப்ளோயிங், அந்த வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சாட்டையும் எடுத்திருக்காங்க. அவ்வளோ மெனக்கடல் இருக்குது. ரொம்ப அந்த படம் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா விஷயம் ரொம்ப ரியலாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேக்கிங் வீடியோலாம் அந்த மாதிரி தான் தெரியுது. ஸ்க்ரீன் பிளேயும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரை நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி சார்பட்டா பரம்பரை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு படத்துலையும் அந்த ரியாலிட்டி மேக்ஸிமம் வச்சுருப்பார். இந்த தங்கலானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக அந்த ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டுருக்கு. அது என்ன விஷயம் தெரியல. இந்த டைம் அது ரிலீஸ் ஆகிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட் தான். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ஒத்தையும் தெரியுது. படம் வேறு லெவல் பண்ண போகுதுன்னு ஒத்தையும் தெரியுது. ஏன்னா விக்ரமோட உழைப்பு இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்கிறாரு. வேறு லெவலாக இருக்குது. விக்ரமில் என்ன போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே துருவ நட்சத்திரம், பீரா, சூரா, தீரான்னு இப்போ ஒரு ட்ரெய்லர் மேக்கிங் மாதிரி விட்டுருந்தாங்க, டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஜானரில் இருக்கும் போல இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அதில் அது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இது. விக்ரமோட படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே இதுதான். ஒரு படம் இப்படி இருக்குன்னா இன்னொரு படம் அப்படி இருக்கும். இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அவரோட நடிப்பு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு விக்ரமோட ஆக்டிங் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கிரிப்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பை பாய்.